ஹாய் ஃபேமிலி. இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து கண்காட்சி வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்க தான் வந்து போயிருந்தோம். உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 40 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ராம் என்டர்டெயின்மெண்ட் கண்காட்சி அவங்க தான் போட்டிருந்தாங்க. இங்கே உள்ளே போன உடனே வந்து நிறைய வந்து அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த 10 வயசுக்கு உள்ள இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேர் அங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்தாங்க. அந்த லைட்டிங்லேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெட் கலர் ப்ளூ கலர் மாறி மாறி லைட்லாம் போட்டுட்டு அந்த வந்து சவுண்ட் எஃபெக்ட்டும் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன அனிமல்லாம் இப்படிலாம் வந்து கத்தும் அப்படிங்கிற சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. யார் யார் ஊர்லலாம் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த கேமிங்கில் வந்து இந்த ஒரே ஒரு கடை தான் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலிஃப்ளவர் அப்புறம் பானிபூரி. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, செம்ம ரேட்டு. ஒரு மிளகா பஜ்ஜி, ஒரே ஒரு மிளகா பஜ்ஜி வந்து 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. மனசே வந்து தாங்க முடியல. அப்புறம் இந்த செல்ஃபி பூத்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கிட்ஸ் பால் ஹவுஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஜூஸ் கடைலாம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ஜூஸ் அப்படின்னா அதை வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலை. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து செம்ம ரேட்டு. இதை மாதிரி எங்கேயாச்சும் கண்காட்சி போகிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை வெளில வாங்கி வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போய் வாங்கலாங்கிற ஐடியாவில் வந்து போயிடாதீங்க. இதோ இருக்காங்கல்ல ஒரு ட்ரெயின் மாதிரி, அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது ரொம்ப மொக்கையான ஒரு ரைடு. எனக்கு இந்த ரைடு வந்து பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு இதில் போகிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து சைல்டு வந்து விளையாடுறது. குழந்த பிள்ளைங்களே யாருமே இல்லை. இந்த பலூன் வீடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வந்து நிறைய டைம் நான் வந்து விளையாண்டுருக்கேன். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரெட்னே சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் வந்து இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள். 2வது இந்த ராட்டினம். இவர் தான் வந்து இந்த கதையோட வந்து ஹீரோன்னு கூட வச்சுக்கலாம். இவருக்காக மட்டும்தான் வந்து இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நான் வந்து போயிருக்கேன். இந்த ராட்டினத்துக்கு வந்து 70 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் ஊர்லலாம் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து காரைக்காலில் வந்து லாஸ்ட் மந்த் போயிருந்தேன். அப்போ என்கிட்ட 50 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த மந்த் இந்த இடத்துல 70 ரூபா வாங்கியிருக்காங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ராட்டினத்தில் போக அவ்வளோ 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 பிடிக்கும். ரொம்ப பெரிய ராட்டினம் ஆக்சுவலாக. கொஞ்சம் கூட எனக்கு வந்து பயமே கிடையாது. நான் ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஏறினோடனே வந்து ஸ்ட்ரெயிட்டாக டாப்பில் கூட்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. செம்ம காற்று, ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டிங் இந்த சைடு வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற லைட்டாக அந்த சைடு வந்து திருப்பி காமிச்சிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போக வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பனை மரத்தோடு வந்து நாங்கள் தான் வந்து ஹைட்டாக இருக்கோம். அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நான் ஹைட்டில் வந்து டாப்பில் வந்து இருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ரைடெலாம் போகும்போது ஹேர்லாம் வந்து அப்புறம் ஷால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. நீங்களும் போகிற மாதிரி வந்து இருந்துச்சுன்னா. நான் வந்து இந்த ராட்டினம் ஒரு ரவுண்டு போகிறது ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். கீழே நிற்கிறவங்க எல்லாம் வந்து ஏதோ வினோதமாக பார்த்தாங்க. என்ன எல்லோரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து சில பேர்லாம் பயமாக இருக்குது, சில பேர் வைப் பண்ணுறேன் அப்படிலாம் கத்திட்டு இருந்தாங்க. நம்ம கடமை தான் முக்கியம்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேக் டான்ஸ் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும். இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப இதுக்காகவும் இந்த பிரேக் டான்ஸ்க்காக தான் வந்து நான் வந்து செகண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். பிரேக் டான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது என்னாடி வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து அது அங்கிட்டு இங்கிட்டு போகும். எங்கிட்டாவது மொபைல் தெரிச்சிட போகுதுங்கிறதுனால வந்து அந்த பிரேக் டான்ஸ் வந்து மூமெண்ட்டில் இருக்கும்போது வந்து வீடியோ வந்து எடுக்கல. எனக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த கொலம்பஸா சம்திங் என்னமோ பேர் மறந்துட்டேங்க. அதுலவே எனக்கு வந்து போக பிடிக்கும். அது இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட் வாட்டி வந்து ட்ரை பண்ணுறேன். அந்த பிரேக் டான்ஸ்க்குமே 70 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த பனி உலகம், பேய் வீடு இது மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் வந்து போகல. எப்படியா இருந்தாலும் வந்து நான் இன்றைக்கி ஃப்ரைடே போயிருந்ததுனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே போகலாம்.